ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், பவன் கேமிங் ஜோன்ட்டு. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு கிராணி விளாட போகிறோம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ப்ராக்டிஸ் மூட் விளாட போகிறோம். எல்லோரும் ஈஸி, மீடியம், ஹார்ட் மூட், நைட் அந்த மாதிரி விளாடுவாங்க. நம்ம பிகினர்னால் இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஈஸி போகலாம், இது மீடியம், ஹார்ட் அந்த மாதிரி போகலாம். வாங்க விளாட ஆரம்பிக்கலாம். டே 1 கைஸ். ப்ராக்டிஸ் மூணுனால கிராணி இருக்காது, ஏஞ்சலினான்னு ஒரு பேய் இருக்கும், ஸ்பைடர் மாதிரி, அதுவும் இருக்காது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லீவ் திஸ் ஹவுஸ். யார் எழுதியிருப்பான்னு தெரில, யாரும் எழுதட்டும். நம்ம எப்பயாச்சும் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? கிராணி பாத்ரூம் தான் இருக்குது. இந்த பெயிண்டிங் நம்ம கிராணி இருக்கும் போது தான் யூஸ் ஆகும். ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கும், அதில் வச்சா நிறையா அந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அதை ஒன்று சேர்த்து வச்சா கிராணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தரும். மொத்தம் டே 5, அது ஒரு நாள் சேர்த்து டே 6 மாற்றும். அந்த மாதிரி பெயிண்டிங் ஒன்று சேர்க்கணும், கிராணி நிற்கிற மாதிரி. இன்ஜின் பார்ட். இது கார் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும் கைஸ். இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஐட்டம் கிடச்சிருக்கு. இந்த இதில் தான் கைஸ் வைக்கணும். இதில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சா கிராணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தரும். கொஞ்சம் ட்ராப்பு மாதிரி வச்சுருக்கோம், சத்தம் கேட்குற மாதிரி. நம்ம கிராணி இல்லாதனால ஈஸியாக விளாட்றோம். கிராணி இருந்தால் அவ்வளோதான். வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இது ஒரு கன்னுக்கு யூஸ் ஆகும். அந்த கன்று ஒரு ரூமை ஷூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் செல்ஃபு மேலே இருக்கும், அதையும் ஷூட் பண்ண யூஸ் ஆகும். இங்கிட்டே போயிடும் அந்த கன்று, இங்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. இப்போ மேலே போகலாம். மேலே போய் இது ஷார்ட் கன்னு, இது கோடு. இது டோர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். இது ஷார்ட் கன்னு. இப்போ கிராணி இல்லைல்ல, அதனால நம்மளுக்கு தேவையில்ல ஷார்ட் கன். இது ஹேமர் வேணும். இதுக்குள்ளே தான் இருக்கா ஒன்று. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? காஜு வீல். இது அங்கிட்டு ப்ளே ஹவுஸ் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ப்ரே இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மேலே போகலாம். புக்கு இருக்குது. புக்கு ஸ்பைடர் கீக்கு யூஸ் ஆகும். இப்போ இது திறந்துடலாம். இதான் கன்னு. இதுதான் கைஸ் கிராஸ்போ. இது டாட், புல்லட் அதான் சொல்கிறாங்க. இங்கே தான் கைஸ். இதெல்லாம் சுட்டா இதாங்க ஹேமர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அங்கிட்டு ஒன்று இருக்குன்ற, அது அப்புறம் உள்ளே போகணும்னு சொல்கிறேன். சுட்டாச்சு, கரெக்டாக சுட்டுருங்க கைஸ். இல்லைன்னா நம்மகிட்ட 3 ஆமாம் தான் இருக்குது. 3 ஆமாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த கதவை திறக்க முடியாது. இது ஃப்ரீஸ் ட்ராப். இப்போ கிராணி வந்துச்சுன்னா இதில் தொட்டுச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகி கொஞ்ச நேரம் நின்றோம். நம்ம நின்றுருக்கோமா அந்த மாதிரி பேர் சுற்றுட்டோமா வேறும் கைஸ். ஹேமர் தான் கைஸ் முக்கியம். நிறையா அதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஹேமர் கன்ஃபார்ம் வேணும், நிறையா அதுக்கு யூஸ் ஆகும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? மீட் இப்போதைக்கு தேவையில்ல, ஸ்பெஷல் கீ வேணும். இது கோடு டோர் எஸ்கேப்புக்கு.
பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். எதுவுமே இல்லை. இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்துனா அப்படியே தள்ளிட்டு போனால் டெடி இருக்கும். இந்த டெடியை வந்து ஸ்லெண்ட்ரினான ஒரு பேய் இருக்கும், கிராணியோட பேத்தி. அது ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டால் ஏதாவது தரும். அது வந்து கிராணி சாப்டர் 3. இந்த இதில் அது எதுவுமே தராது, சும்மா வந்துட்டு போயிடும். அதை எடுத்து பிரயோஜனமே இல்லை, அதனால தான் எடுக்கல நம்ம. இது எதுவுமே இல்லை கைஸ், பார்த்துட்டாச்சு. எல்லாமே யூஸ் ஆகும், நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும் கைஸ். மாஸ்டர் கீ, இது பிளான், இது யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு தான் கைஸ் கோடு வேணும். இந்த கோடு பார்த்தோம்ல, பிளாட்லாக் கீ. இது இந்த கீ வந்து டோர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும், அஸ் அப்படியே கார் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். இதுக்கு ஸ்பைடர் கீ வேணும். அந்த புக் இருந்துச்சுல மேலே, அது வந்து ஒரு ரூமில் போட்டால் ஸ்பைடர் கீ கிடைக்கும். முதல்ல இங்கே தான் என்ன ப்ளே ஹவுஸ் கீ, காஜு வீல் எடுத்தோம்ல கைஸ், அது வந்து இந்த ப்ளே ஹவுஸ் கீ சொன்னேன்ல நான். கைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதான் இங்கே போட்டால் ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே போட்டால் இங்கே ஒரு காஜு வீல் வைக்கணும், இங்கே ஒரு காஜு வீல் வைக்கணும். இந்த 2 காஜு வீலே வச்சா இங்கே வந்து ஒரு கீ கிடைக்கும், ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். கேசோலின், இது காருக்கு யூஸ் ஆகும். நம்மகிட்ட கார் கீ இல்லை. இங்கே ஒரு லெட்டர் இருக்கு. This is my 5th day in this house. She chases me wherever I go. I am quite injured and my body hurts. The only thing I remember, நம்மளுக்கு முன்னாடியே இங்கே ஒரு ஆள் வந்து வந்திருக்காங்க, வந்து தப்பிக்க பார்த்துருக்காங்க. 5வது நாளில் இதை எழுதியிருக்காங்க. அப்படியே கிராணி அடித்து கொண்டுருச்சு. நம்ம அந்த ஒரு கன் எடுத்த ஒரு ரூமில் சுட்டோம்ல கீழே, அதில் ஒரு எலும்பு கூடு இருந்துச்சுல, அதுதான் அந்த மனுஷன். அவருங்க தான் எழுதியிருக்காங்க. இது காரில் யூஸ் ஆகும். வந்துட்டு காரை வந்துட்டு போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டு ஹேமர் எடுத்துட்டு, இங்கே ஒரு வேலை இருக்குது மேலே. ஹேமர் தாங்க ஐஸ் வேணும். இது பேர்ட் சீடு, இந்த க்ரோ இருந்துச்சுல வைக்கணும். எதுவுமே இல்லையே, பேர்ட் சீட் மட்டும்தான் இருக்கு. வீல் கிராங்க், இது ஸ்பைடர் கீ அந்த உள்ளக்க யூஸ் ஆகும் கைஸ். போய் மேலே நம்ம ஹேமர் வச்சு அடிச்சுட்டு வந்துக்கலாம். சும்மா அப்படியே கீழே இறங்கிடலாம். அந்த பாத்ரூம் இருந்துச்சுல, இங்கே இறங்கிடலாம். பிளாங்க்கு தேவையில்ல. கார்கி இருங்க கைஸ், இந்த பிளாங்க் எடுத்து இப்படி வச்சிடணும். இதில் கீழே விழுட்டோம்னா நம்ம செத்த மாதிரி ஆயிரும், டே இது போயிடும். இது 2 இது கட்டிங் பிளேயர் தேவை, இதுக்கு ஹேமர் தேவை. வெளியே இருக்கு மரம்ட்டோம், எடுத்துகிட்டு வரேன். இது உடச்சிக்கு இந்த ஸ்பைடர் கீக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது கதவை அடைச்சிக்கிறோம், அப்புறம் திறக்க முடியாது. இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது இப்படி அமுத்துனீங்கன்னா மேலேயும் கீழேயும் அப்படியே கலண்டு அப்படியே கீழே வந்துடும். தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தால் ஹேமர் எடுத்துட்டு கட்டிங் பிளேயர் தேவை, நிறைய ஹேமர் எடுத்தால் இது நான் சொல்கிறேன். அப்புறம் இனிமேல் ஹேமர் வந்து தேவையில்ல, இனிமேல் ஹேமர் தேவையில்ல. நம்ம உட்டன் ஸ்டிக்கு அதான் வேணாம்.
உடன்ஸுக்கு கீழே ஸ்பைடர் கீக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம புக்கு எங்கே பார்த்தோம்? புக்கு இங்கே பார்த்தோம். அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த புக்கை காணோம் காய்ஸ். இதா இருக்கு காய்ஸ். இங்கே வச்சா ஸ்பைடர் கீ வந்துடும். இங்கேதான் இங்கே காஜுவில் பார்த்தோம், மறந்துட்டோம். காஜுவில் இங்கே பார்த்தோமா, எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோமே ஞாபகம் இருக்கு. வருது காய்ஸ், வருது வருது எப்படின்னு வருது. கார்க்கி எடுத்துருவோம் காய்ஸ். முதல்ல கார்க்கி எடுத்துட்டா கேஸ் சொல்லி நிற்கல, அதை போட்டோம்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும். கார்க்கி இங்கே இருக்காதோ? உடன்ஸ்க்கு இந்த இங்கே தான் கைஸ் ரெடி வைக்கணும். ரெடி வச்சா ஒன்றுமே கொடுக்காது கைஸ். இங்கே ரிமோட் கண்ட்ரோல் வேணும். மெலன் இங்கே தான் கைஸ் கேஸ் சொல்லி சொன்னோம். கேஸ் எடுத்துப்போம். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் கேஸ் சொல்லி நியூஸ் இல்லை. உள்ளே போய் இங்கே ரென்ச்சு இந்த கட்டிங் பிளக் இருந்தால் ஸ்பார்க் பிளக் வேணும். கார் பேட்ரி 3 இருந்து அப்புறம் பேட்லாக் கீ வேணும் கைஸ். இங்கே பேட்லாக் கீ வேணும். டோர் எஸ்கேப்புக்கும் பேட்லாக் கீ வேணும். போய் மேலே போய் மெலன் எடுத்து ப்ளே ஹவுஸ் இருந்துச்சுல, அதுக்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்கும் போடணும். பெட்ஷீட் இங்கே தான் கைஸ் வச்சிட்டோம்னா ஸ்பார்க் பிளக் சூப்பர் கைஸ். வந்து காருக்கு போட்டுட்டு நம்ம பேர்ட் சீட் எடுத்துட்டு காக்காவுக்கு போட்டுட்டா, அது என்ன வச்சிருக்குன்னு தெரில காக்கா. இப்போ ரென்ச் மட்டும் தேவை கைஸ். ரென்ச்சு கார் பேட்ரி, ரென்ச்சு கார் பேட்ரி அப்புறம் வந்து பேட்லாக்கி 3 இருந்தால் போதும் கைஸ். நம்ம கார் எஸ்கேப் பண்ணி ஜாலியாக போயிடலாம். சீடு எடுத்துட்டு போயிட்டு ஷாட்கன் சீடு எங்கே யூஸ் பண்ணோம்? காக்கா யூஸ் பண்ணோம். காக்கா எங்கே இருக்கும் மறந்துட்டேன். இது வேற போக மாட்டேங்குது. காஜுவில் கைஸ். காக்கா பறந்து வந்துடும். அப்படி எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பேட்லாக் கோட் இது வந்து டோர் எஸ்கேப்புக்கு
எதுக்கும் எடுத்துக்குவோம் பேட்லாக் கோடு வந்து. உள்ளக்க எதுவுமே இல்லை கைஸ், ஏமாத்திட்டாங்க கைஸ். கிராணி இருக்கிற மட்டும்னா எங்க போட்டோம் மறந்துட்டேன். இது ஒரு கன்னு மாதிரி இருந்துச்சு, இது எனக்கு வேணும். ஸ்க்ரூ டிரைவர் இருக்கணும். டார்க் உள்ளதான் இன்ட்ராக்ஷன் வேற இருக்க முடியல. டக்குனு போலாம். எடுத்து டக்குன்னு போய் அப்படியே ஷூட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடைத்து விடும். இது போய் இங்கே யூஸ் பண்ணி போட்டேன். பேட்லாக் கீ. கைஸ் இது ரொம்ப முக்கியமான கீ கைஸ். நம்மளுக்கு கார் எஸ்கேப் பண்ணதான் ஈஸி இருக்கும். ஏன்னா ரென்ச்சும் அங்கே இருக்குது, கட்டிங் பிளேஸ் கிடச்சா போதும். கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சா ரென்ச் எடுத்துடலாம். கார் பேட்டரி எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ போய் இங்கே வந்து பேட்லாக்கியை யூஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம வந்து காஜு வில் வேணாம் கைஸ், அதான் கோட் எடுத்துப்போம். டோர் எஸ்கேப்பு எதுக்கு யூஸ் ஆகும். டோர் எஸ்கேப்புக்கு நம்ம ஹேமர் யூஸ் பண்ணி பிளாங்க் உடச்சிட்டோம். அப்புறம் வந்து பேட்லாக் கீ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ கோடை யூஸ் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப்புக்கு இன்னும் கட்டிங் பிளேயர்ஸும் மாஸ்டர் கீயும் வேணும் கைஸ். அதுதான் இப்போ நம்ம ஸ்பைடர் கீ எடுத்து உள்ளே போகலாம். போட்டுக்குவோம். இப்போ வீல் கிராங்கு உள்ளே தான் யூஸ் ஆகும். இது சீவேஜ் போகிற வழி. வீல் கிராங்க் உள்ளே எப்படி போடுறேன்னு பார்த்துங்க. உள்ளே போயிடாதீங்க, நீங்களும் உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே போட்டால் உள்ளே போயிடும். இப்போ ஸ்க்ரூ டிரைவரும் உள்ள தேவை கைஸ். உட்டன் ஸ்டிக் இருந்துச்சுல, அதுவும் கைஸ், அதுவும் உள்ள தேவை. சீவேஜ் எஸ்கேப்னு ஒரு எஸ்கேப் இருக்குது, அதுக்கு உட்டன் ஸ்டிக்கு மொத்தம் 3 ஐட்டம் வேணும். அதில் உட்டன் ஸ்டிக்கு வேணும், ரஸ்டி பேட்லாக் கீன்னு ஒரு கீ இருக்கும், அப்புறம் வந்து செயின் கட்டர் வேணும். நான் அங்கே பிடிச்சி வந்து கீழே விழுகுமா? விழுகலாம். கைஸ் இது
கைஸ் இது போக மாட்டேங்குது. அப்பாடி உடன் ஸ்டிக்கை மட்டும் எடுத்துட்டு வந்து சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உடன் ஸ்டிக். நாளைக்கு ப்ராக்டிஸ் மூட்லேயே இன்னொரு எஸ்கேப் பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ இது இங்கே இருக்கே எப்படி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. போயிடாதீங்க. உட்டன் ஸ்டிக் போயிடுச்சு. வீல் கிராங்க் போட்டுடலாம். வீல் கிராங்க்கும் போயிடுச்சு. இதுக்குள்ளே எப்பயாச்சும் இருக்கும் கைஸ், ஏதாவது ஐட்டம் இருக்கும். பார்த்துருந்தோம் நாங்கள் போயிருக்கலாம். சீவேஜுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன எடுக்கலாம் முதல்ல? எனக்கு தெரிஞ்சு வீல் கிராங்க் எடுக்கலாம். ஸ்க்ரூ டிரைவராக வீல் கிராங்கா? ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். முக்கியமான கீ தருவாங்க. எப்படியும் போய்க்கலாம். நான் இங்கே போட்டிருக்கல கைஸ், ஒரு இடத்துல வீல் கிராங்க போடணும். இது திறந்துக்கிறோம். இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து நான் சொல்கிறேன். ஐயோ வா, லிஃப்ட் இருக்கு கைஸ். இங்கே தான் கைஸ் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் ஆகும். மாஸ்டர் கீ. ஐயோ டோர் எஸ்கேப். இங்கே தான் கைஸ் உடன் ஸ்டிக்கு, ரஸ்டி பேட்லாக்கு, இங்கே செயின் கட்டர். இங்கே வந்து நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் 2 பெட்டி இருக்குல்ல கைஸ், இதில் ஒரு பெட்டியில் தான் ஒரு ஐட்டம் இருக்கும். இன்னொரு பெட்டியை திறந்தால் நம்ம செத்துருவோம். ஒன்று திறப்போம், செத்துடக்கூடாது. சேஃப்டி இது திறந்தோம்னா இப்போ செத்துருவோம். இதுக்கும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் சொன்னேன்னா கைஸ், பாம்பு அடித்து செத்துட்டோம். இப்போ மாஸ்டர் கீயும் அங்கே தான் இருக்குது, சேஃப் கீயும் அங்கே தான் இருக்குது. டே 2 ப்ராக்டிஸ் மூட்லேயே டே 2 வரேன். இப்போ கிராணி மூடில் தான். அவ்வளோதான். வாங்க போடலாம். வீல் கிராங்காக உடன் ஸ்டிக்குன்னு பார்க்கும்போது உடன் ஸ்டிக் இருக்கு. ஏன்னா அங்கிட்டு தானே, அந்த சைடு தான் மாஸ்டர் கீ இருக்குது, சேஃப் கீ 2 கீ இருக்குது கைஸ். வீல் கிராங்க்கு யூஸ் ஆகும். இதுதான் கைஸ் லிஃப்ட்டு பயானுக்குன்றாங்க. இதுதான் கைஸ் இப்படி திறந்துக்கிறோம். வாங்க போடலாம். சேஃப் கீ எடுப்போமா, மாஸ்டர் கீ எடுப்போமா? நம்ம சேஃப் கீ, மாஸ்டர் கீ எடுத்துக்கோங்க. சேஃப் கீ வந்து கூட எடுத்துக்கோ. சீக்கிரம் போங்கடாப்பா.
அங்க போடலாம். இங்க சேஃப் கீ. கட்டிங் பிளேயர்ஸ் ரொம்ப தரமா இருக்கும். சேஃப் கீ வேற வேணும். சேஃப் கீ எடுத்துட்டு போய் இப்போ வீல் கிராங்க் யூஸ் பண்ணிடுவோமா? இப்போ அங்கே யூஸ் பண்ணலாம். ஓ கார் பேட்டரி சூப்பர் கைஸ். இன்னும் கட்டிங் பிளேயர்ஸ் மட்டும்தான் கைஸ் வேணும். கட்டிங் பிளேயர்ஸ் தான். கார் எஸ்கேப்புக்கும் வேணும், இதுக்கும் வேணும். இது வந்து இந்த இந்த இடம் வந்து இங்கே டோர் மாதிரி நிறையாது இருக்கும். ஒரு கைஸ் கார் பேட்டரி கிடச்சிருச்சு உங்களுக்கு. ரெஞ்ச் மட்டும்தான் கைஸ். ரெஞ்சு மட்டும் இல்லை, ரெஞ்சும் உங்கள் கட்டிங் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணால் ரெஞ்சும் கிடச்சிரும். டோர் எஸ்கேப்புக்கும் கட்டிங் பிளேயர்ஸ் மட்டும்தான் வேணும். இப்போ சேஃப் கீ எடுப்போம். சேஃப் கீழே கட்டிங் பிளேயர்ஸ் இருக்கணுமா? தரமாக இருக்கும் கைஸ். லைட்டாக பக் ஆயிடுச்சு. இந்த வீல் கிராங்க் யூஸ் ஆனதுனால இங்கிட்டு கைஸ் இதுக்குள்ள எதுவுமே இல்லை. கன்ஃபார்ம் இங்கிட்டு ஏதாவது இருக்கும் கைஸ். அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்ம் ஏதாவது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கீ ஸ்பெஷல் கீ கொடுத்துறாங்க. ஆனால் மீட்டை எங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. விடுங்க, ஸ்பெஷல் கீ இப்போ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு இதுதான். சேஃப் கீ. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே தான் கைஸ் கட்டிங் பிளேஸ். வாவ், அவ்வளோதான் கைஸ். சொன்னேன்னா இதான் இருப்பாங்க ரேலினாலே அப்படின்றாங்க. ஐயோ இது திறக்கணுமே, இது திறக்க இப்போ இதை மட்டும் திறந்துட்டோம்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். இருங்க, டோர் எஸ்கேப் பண்ணுமா கார் எஸ்கேப் பண்ணுவோமா? டோர் எஸ்கேப்பே பண்ணுவோம். இன்னொரு நாளைக்கு கார் எஸ்கேப். ஓகேவா? எதுக்கோ இந்த ரெஞ்ச் எடுத்துக்குவோம்.
எஸ் ரெஞ்ச் எடுத்தாச்சு. ரெஞ்ச் எடுத்து அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. கார் எஸ்கேப் பண்ண போகலாமா இல்லைனா டோர் எஸ்கேப் பண்ண போகலாமா? இதுக்கும் டோர் எஸ்கேப்பே பண்ணுவோம். வாவ், செயின் கட்டர் இங்கே இருக்கு கைஸ், நான் பார்க்கல, சாரி. கைஸ் இதை ஃபார்வேர்டு எடுத்து ரிவர்ஸ் எடுத்து ஃபார்வேர்ட் போய் ரிவர்ஸ் எடுத்து ஃபார்வேர்ட் போய் அதை உடச்சி பண்ணணும். வாங்க கைஸ், நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். வாங்க டோர் எஸ்கேப் பண்ணலாம். சரி, பண்ணியாச்சு கைஸ், முடியாச்சு. அப்பா, the granny இருக்கே. Good job, you managed to escape from the field ready. This time I'm going to